இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். நம்மளுடைய எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் தற்பொழுது மதுரை மத்திய தொகுதியில் இருக்கோம். நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் பிரபல இயக்குனர், மதுரை மத்திய தொகுதியின் என்டிஏ வேட்பாளர் திரு சுந்தர்சி அவர்கள். அவர்களிடம் கள நிலவரத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். சினிமா அரசியல் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. ஏன்னா சினிமா எடுக்கும்போது மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு கெஸ் பண்ணி எடுக்கணும். அரசியலும் அதே மாதிரி மக்கள் மனசை கெஸ் பண்ணி கிராப் பண்றதுதான். சோ அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை முன்னாடியே இருந்ததா இல்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்ததுங்களா? இல்ல, இது ஒரு நாளில் வந்த ஒரு எண்ணம் இல்ல. நான் ஏற்கனவே ஒரு நிறைய மீட்டிங்ல 2-3 மீட்டிங்ல நான் சொன்ன விஷயம் தான். நான் ஒரு படப்பிடிப்புக்காக சவுத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன். மதுரையை ஒட்டி இருக்கிற ஊருக்கு. ஒரு அழகான ஒரு சுற்றுச்சூழல். பின்னாடி பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு மலை, ஒரு பக்கத்தில் ஒரு குட்டியா ஒரு ஆறு, மணல் பாங்கான இடம், பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்த இடம். அங்க அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அதே ஊருக்கு வேற படத்தின் படப்பிடிப்புக்காக போறேன். அடுத்த நாள் ஷூட்டிங் எங்க பண்ணலான்னு தயாரிப்பு நிர்வாகி பேசும்போது, நான் இந்த போன படத்துக்கு வந்தபோது அந்த இடம் நல்லா இருந்துச்சு, அங்க பிளான் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அடுத்த நாள் காலையில எல்லாம் ஷூட்டிங்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் லொகேஷன்ல போய் இறங்குறேன். பார்த்தா வேற லொகேஷன் கூட்டு வந்துட்டாங்க. எனக்கு பார்த்து பயங்கர இதாயிருச்சு. என்னன்னா, நான் உங்களுக்கு அந்த லொகேஷன் சொன்ன நீங்க வேற மாத்தி கொடுத்துட்டீங்க. இல்லன்னா அதே லொகேஷன் தான் இதுங்கிறாரு யாரு, அந்த லோக்கல் தயாரிப்பு நிர்வாகி. நான் இல்லைன்னா அன்னைக்கு நான் வந்தபோது நல்ல பெரிய மலையெல்லாம் இருக்கும், இங்க ஒரு குட்டியா ஒரு ரிவர் ஓடிச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வேற லொகேஷன். இல்லைன்னா மலையை வெட்டி எடுத்துட்டாங்கன்னு மண்ணெல்லாம் நோண்டதில்ல, பாதம் மாறி போச்சு. இதை கேட்ட எனக்கு ஷாக் ஆச்சு. ஒரு சில மாதங்களிலே ஒரு மலையே வெட்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இன்னொரு ஊர்ல செங்கல் சூளைக்கு ஃபேமஸான ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு செங்கல் சூளை அதிபர், ஒரு பெரியவர், அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசினார். சார், நாங்க பரம்பரையா இந்த ஊர்ல நாங்க எல்லாம் செங்கல் சூளை வச்சிருக்கோம், ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஏன்னா இயற்கை எண்ணெய் தான் முக்கியம். அந்த மணல் கூட நாங்க அளவா தான் அள்ளுவோம். ஏன்னா காலங்காலத்துக்கு அந்த மணல் ஊடுற அளவுக்கு அதை பிளான் பண்ணி அந்த அளவுக்கு தான் மணல் அள்ளுவோம். அதிகமா செங்கல் செஞ்சு அதிகமா லாபம் சம்பாதிக்க நாங்க நினைச்சது இல்லை. ஏன்னா இயற்கை ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற எங்க ஊர்ல இப்ப சுத்து வட்டாரத்திலிருந்து டெய்லி 4000 டன்னுக்கு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் 4000 டன் அளவுள்ள இயற்கை வளங்கள், அது மணலா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், கனிம வளங்களா இருக்கலாம், இது ஒவ்வொரு நாளும் பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்தப்படுதுன்ட்டு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தாரு. இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு நம்ம இயற்கை சுற்றுவளம் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பதான் ஒரு பகீர் இருந்துச்சு. அதாவது நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்ம ஒரு தலைமுறைக்கு 2 தலைமுறைக்கு வரும். ஆனா நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து என்னன்னா இயற்கை. அதை இப்ப வர்ற இமீடியட் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை களவு போயிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு முதல்ல ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷமா சினிமாவில் இருக்கோம், மக்கள் எனக்கு எவ்வளவோ ஆதரவு கொடுத்து என்ன வாழ வச்சிருக்காங்க. திருப்பி சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அது தனி மனிதனா குரல் கொடுக்கறதுங்கிறது முடியாத காரியம். அதுக்கு ஒரு இயக்கத்தோட ஒரு அதிகாரம் இருக்கணும் கையில. அதிகாரமோ ஒரு பின்புலமோ இருந்தா மட்டுமே தான் நம்ம ஓரளவுக்காச்சும் போராட முடியும். அதுதான் அரசியலுக்கு எனக்கு வர வைக்கிறதுக்கான காரணமா இருந்தது. முன்னாடியே அதே மாதிரி ஏசி சண்முகம் சார் உங்களுக்கு ரொம்ப அறிமுகமா இருந்ததுனால அவருடைய பாதையை நீங்களும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த தொகுதி உங்களுடைய விருப்பமா இல்லாட்டி கூட்டணியில இந்த தொகுதி கிடைச்சது சோ இங்க போட்டிடுவோம் அப்படின்னு? இல்ல, கூட்டணியில மதுரை மத்திய தொகுதி எனக்கு விருப்பமான தொகுதி, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு தான் பிடிக்காது? மதுரை மத்தியில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற வைகை நதி ஆகட்டும், எத்தனையோ கலை பொக்கிஷங்கள், நம்ம புராதன விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. கூட்டணியில எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மதுரை மத்திய தொகுதி. அது மதுரை மத்திய தொகுதியில் ஒதுக்கப்பட்டவன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நகரத்துல ஒரு வேட்பாளராக களம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ஒரு புண்ணியமா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற அவரே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் துவங்கும் போது ரொம்ப சாஃப்டா ஆரம்பிச்சீங்க. ஆனா போக போக நீங்களும் அந்த அரசியல் மூடுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா PTR அவர்கள் உங்களை பற்றி வைத்த விமர்சனங்கள், நீங்க ஒரு படிக்காத சங்கி, பச்சை ஓந்தி, நடிக கபடதாரி போன்ற குற்றச்சாட்டுகள் உங்க மீது விமர்சனங்கள் வைக்கிறாரு. சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணுவார் நீங்க எதிர்பார்த்தீங்களா? படித்தவர் ரொம்ப ஒரு நாகரிகமானவர், இது வரைக்கும் யாரை பத்தி பேசாதவர், மிகவும் நல்லவருங்கிற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அவரு.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு பதவிக்காக எந்த அளவுக்கு கீழே இறங்கி போவாருங்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அரசியல் இதெல்லாம் பேசுவாங்கன்ட்டு எதிர்பார்த்ததுதான். பட் தன்னை பத்தி இப்படி ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அவர் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி நான் வந்து இருக்கிற எல்லா வார்த்தையும் பச்சோந்தி, கபட வேடதாரி, சினிமா சங்கி, கூத்தாடி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏக வசனத்துல அவன் இவன் எல்லாம் பேசுறாரு. ஸோ படித்தவருங்கிறது வந்து வெறும் சர்டிபிகேட்ல இருக்கணும் முக்கியம் இல்லை, நம்ம நடத்தையில இருக்கணும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நான் வந்து அவர் மேல எந்தவித விமர்சனம் வைக்கல. அதுக்கான அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்க வந்தது மதுரை மத்திய தொகுதிக்கு வேட்பாளராக, மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு என்னால் என்ன நல்லது செய்ய முடியும், இதுவரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க என்னெல்லாம் பண்ணல, இதெல்லாம் எடுத்து உரைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற காரணத்துக்காக தான் வந்திருக்கேன். ஸோ அவர் என் மேல வைக்கிற தனிப்பட்ட விமர்சனத்துக்குலாம் நான் பதிலளிக்க விரும்பல. அதே நேரத்தில் மதுரை மக்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே அது அதிர்ச்சியா தான் இருக்கு. ஒரு படித்தவர் பண்பாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி பேசுறதை பார்க்கும்போது அவரே இவ்வளவு நாள் அவர் போட்டிருந்த முகமுடியை கழட்டி வச்சுட்டா அவர் அறியாம கோபத்துல எழுதிட்டாரு. ஏன்னா வரும்போது சொன்னாரு, வரும்போதெல்லாம் சொல்லிட்டாரு நான் எதிர்கட்சி வேட்பாளர்களை பத்தி இது வரைக்கும் 2 எலெக்ஷன்லயும் பேசினது இல்லைன்னு. அப்படிப்பட்ட அவர் இப்போ வந்து மேடைக்கு மேடை என்ன தனிப்பட்ட முறையில திட்டி பேசுறத பார்த்தா அவருக்கு பயம் வந்திருக்கிறதுக்கான அறிகுறி தான் தெரியுது. நிறைய இடத்துல அவர் வண்டியில இருந்து இறங்கி எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. போன தடவை அது பண்ணல. மதுரை மக்களுக்கு புது விஷயம். அவர் முதல் தடையா வந்து எல்லா மேடையிலையும் மதுரைக்காரன் முழங்குறாரு. அதுவே எனக்கு முதல் வெற்றியாக இருக்கு. அதனால வந்து இப்ப நான் தமிழன், நான் மதுரையிலும் இருக்கலாம், திருநெல்வேலியிலும் இருக்கலாம். அதுக்கான உரிமை வந்து தமிழனா எனக்கு இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறத வந்து நம்ம தமிழக அரசாங்கமே வந்து எல்லா இடத்துலயும் வந்து முக்கியமான ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வந்து அந்த தமிழக அரசு சேர்ந்த திமுகவை சேர்ந்த எதிர்கட்சி வேட்பாளர் அவரே வந்து இந்த மாதிரி ஊரா பிரிச்சு பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கும்போது அது ஆச்சரியமாவும் இல்லை. ஏன்னா திமுக எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த பிரித்தாளர் சூழ்ச்சி, வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் அந்த பிரித்தாளர் சூழ்ச்சியை வந்து ரொம்ப வெற்றிகரமா இயக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தான். இவங்களுக்கு என்னெல்லாம் வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சாளுவாங்க. தமிழ்நாடுன்னு வரும்போது இது வந்து மத்திய அரசை திட்டுறது, தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது ஊரா பிரிச்சுக்கிறது, ஜாதி வாரியா பிரிச்சுக்கிறது. சோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து பழகி சலிச்சு போன விஷயம். சோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் போய் பார்த்தா இது ஃபேக் நியூஸ் நிறைய போட்டிருக்கீங்க. குறிப்பா மதுரை கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள் அகற்றுவேன், மதுரை வந்து கோவிலுக்குள்ள ஷூட்டிங் நடத்துறதுக்கான பர்மிஷன், இன்னைக்கு லேட்டஸ்ட் நிறைய ஃபேக் நியூஸ் வந்துகிட்டே மதுரை கோயிலுக்குள்ள ஷூட்டிங் நடத்துவேன். அதாவது கொஞ்சம் நேருக்கு நேரா பேசுங்க, மோதுங்க, கருத்தோட மோதுங்க. அதை விட்டுட்டு பின்பக்கத்துல இருந்து கோலத்தனமா வந்து மீம்ஸ்ல வச்சுட்டு மதுரை கோயிலை சுத்தி கறிக்கடைய இது பண்ணுவேன், கறிக்கடையெல்லாம் மூடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டெய்லி நிறைய ஃபேக் நியூஸ். இப்போ லேட்டஸ்டா வந்து மதுரை கோயிலுக்குள்ள ஷூட்டிங் வைப்பேன். ஏங்க மதுரையில 1008 பிரச்சனை இருக்கு, அதையெல்லாம் பார்க்காம ஷூட்டிங் நடத்துறதா முக்கியம். ஆனா ஒண்ணு, இதெல்லாம் யோசிச்சு போடுறாங்க பாருங்க சோசியல் மீடியா சகோதரர்கள், அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்க சினிமாவுக்கு யோசிக்கிறத விட நீங்க வந்து சூப்பரா யோசிக்கிறீங்க. யாராவது நல்ல ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க அடுத்த படங்கள்ல. ஆமா, உங்களுக்கு ஏதாச்சும் சினிமாவுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எலெக்ஷன் முடிஞ்சாலும் நான் சினிமாவில் இருப்பேன்னு தெரியாது, சினிமாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட சொல்லி நல்லதா நிச்சயமான. உங்களுடைய முதல் பிரஸ் மீட்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, மதுரை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து ரொம்ப கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு. நான் வந்து வாரணாசி போனேன், முன்னாடியும் போயிருக்கேன், அப்புறமும் வாரணாசி போயிருக்கேன், அங்க எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. வாரணாசிக்கு இணையான ஒரு பாரம்பரியம் கொண்ட வரலாறு கொண்ட ஒரு கோவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சோ அந்த கோவிலுடைய நிலைமை வந்து பயங்கரமான ஒரு கவலைக்கிடமா இருக்குல்ல. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் போட முடியாத அளவுக்கு நீங்க என்ன நல்லது பண்ணுவீங்க? இல்ல, முதல்ல வந்து ஒரு உள்ள கோயிலுக்குள்ள போறேன், அங்க இருக்கிற தடுப்பு கம்பிலாம் கம்பி போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. ஒரு உலக அளவுல இருந்து பக்தர்களும் டூரிஸ்டும் ஃபாரினர்ஸ் வர இடம். அதே மாதிரி வயதானவர்களுக்குலாம் வந்து வீல் சேர் வச்சிருக்காங்க. அது சில வீல் சேர்லாம் பார்க்கும்போது வீல் சேர் கண்டுபிடிச்ச காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வீல் சேர்லாம். அது போக மதுரையை சுத்தி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கர டிராபிக், பார்க்கிங்க்கு இட வசதி இல்லை, ஒரு கழிப்பறை வசதி இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டூரிஸ்ட் டெவலப் பண்றதுக்கான இது என்கிட்ட அன்னைக்கு அவர் சாதனையா சொல்றாரு, இது மாதிரி 3 கழிப்பறை கட்டியிருக்கேன்ட்டு. ஒரு அமைச்சரோட சாதனை வந்து கோடிக்கணக்கான பேர் வர இடத்துல 3 கழிப்பறை, ஆல்ரெடி 2 இருந்துச்சு, அதை நான் அப்டேட் பண்ணி 3 கழிப்பறை கட்டியிருக்கேன் ஏதோ கணக்கு சொல்றாரு. அதுவும் சிரிப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப போனீங்கன்னா நீங்க பாக்கலாம், அதையும் வந்து ரொம்ப டேமேஜா இருந்துச்சு, யூஸ் பண்ண முடியாத நிலைமை இருந்துச்சு. இப்ப அவசரமா சிமெண்ட் எல்லாம் போட்டு படியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போனாலும் நம்ம தமிழ் ஜனம் சேனல் போய் தாராளமா எடுக்கலாம். இவ்வளவு நாள் கவனிக்காம பாத்தீங்கன்னா அவசரமா எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையில் அவசரமா குப்பைகள்லாம் அள்ள போட்டுட்டு இருக்கு. இதைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து.
ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுங்க, பேசிக் அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மதுரையில் பாத்தீங்கன்னா அவசரமா குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், நான் அடுத்து எம்எல்ஏ வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து உங்களால நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்திருக்கு. மதுரைக்கு நல்ல விஷயம். மதுரையை சுத்தி குப்பைகள் அகற்றப்படுறாங்க, அங்கங்க ரோட வந்து அவசரமா புலி எல்லாம் மூடிட்டு இருக்காங்க, கக்கூஸ் எல்லாம் உட்காந்து சிமெண்ட் பூசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எம்எல்ஏவை ஆல்ரெடி நான் வந்து என்னோட கடமையை முதல் வெற்றி அடைந்து விட்டேன்னு தான் சொல்வேன். முதல்வர் வந்து ஒரு விமர்சனம் வச்சாரு. மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் இங்க வந்தபோது இங்க என்டிஏ வேட்பாளரை நீங்க ஜெயிக்க வைங்க, மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. அது ஒரு பிளாக்மெயிலுங்கிறார். எங்க ஆட்களை ஜெயிக்க வச்சாதான் உங்களுக்கு மதுரை மக்களுக்கு மெட்ரோ கிடைக்கும். பிளாக்மெயில் இல்ல, மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்து எங்க தொகுதியில் வந்து பேசினாரு. அவர் அதை ஆதாரப்பூர்வமா சொன்னாரு. தமிழக அரசு மதுரைக்கு ரொம்ப குறிப்பா மெட்ரோ ட்ரெயின் கேட்கல. அவங்க கொடுத்த அப்ளிகேஷன்லேயே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேட்டிருக்காங்க, மதுரைக்கு அவங்க மெட்ரோ ட்ரெயின் கேட்கல. அவங்க வேற ஒரு போக்குவரத்து வசதி தான் கேட்டிருக்காங்க, ஒரு பஸ் ஓரியன்டா. சோ இவங்க கேட்காத போது எப்படி வந்து மத்திய அரசால மெட்ரோ ரயில் கொடுக்க முடியும்? அவங்க கேட்ட புள்ளி விவரங்களையும் சமர்ப்பிக்கல. அதே நேரத்தில் அதிமுகவின் ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில் ஆட்சிக்கு வரும்போது அவங்க தக்க தரவுகளோட மத்திய அரசு அணுகும் போது தானா வந்து மெட்ரோ ரயில் மதுரைக்கு வரும், மதுரையில் இருக்கிற டிராபிக் பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களுக்கு முன்னாடியே மேம் குஷ்பு மேம் வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்க அரசியலை பத்தி வீட்டுல பேசும்போது நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க அரசியல் இருக்கீங்க, அதே மாதிரி பிரச்சனைகளை இப்ப நீங்க சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம், அவங்க தான் கரெக்ட், நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க குஷ் என்னை விட பல சவால்களை சந்திச்சவங்க. நிச்சயமா. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு சவால் அப்போ நான் கூட வந்திருக்கேன். அதாவது சவால்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அபாண்ட பழிகள், பொய் குற்றச்சாட்டுகள், தனிநபர் தாக்குதல்கள், இது எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அது அவங்க அவுட் ஸ்போக்கன் வேற. ஆமா, அவங்க உண்மையை சொல்றது வந்து சோ அவங்க அத்தனை தாக்குதல்களையும் நான் நேர்ல இருந்து பாத்துருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு 2-3 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி, சந்திக்கிறதுக்கு முன்னாடி. என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம்? தைரியம், மனசுல பற்ற உண்மையை சொல்றது, அப்புறம் ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா முழு மூச்சா வந்து அதுக்காக ஜெயிக்க போறாரு. நிறைவு கேள்வியா, பிரதமர் மோடி ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். சோ அவங்களுடைய ஃபெமிலியாரிட்டி, அவங்களுடைய புகழ் இந்த தொகுதியில உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும்? டெஃபினட்டா. ஏன்னா எடப்பாடியாரின் தலைமையில வந்து ஒற்றுமையா இயங்குற அதிமுக இரட்டை இலை சின்னம் வந்து மிகப்பெரிய வரவேற்றப்பட்டிருக்கு. நான் எங்க போய் இரட்டை இலையை நான் உயர்த்துறதுக்கு முன்னாடி மக்கள் உயர்த்தி காட்டுறாங்க இரட்டை இலைன்னு மனசு நிறைய புன்னகையோட. அதே மாதிரி போன எடப்பாடியார் ஆட்சியில பிரதம மந்திரி மோடி அவர்கள், எடப்பாடி அவர்கள் இணைந்து ஸ்மார்ட் சிட்டி மூலமா எத்தனையோ நல்ல திட்டங்களை மதுரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்கள்லாம் தொடரணும். நடுவில் பாத்தீங்கன்னா தேவையில்லாம இவங்க மத்திய அரசோட சண்டை போட்டு எந்த நலத்திட்ட உதவியிலும் வரவிடாம பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதிமுகவின் ஆட்சி, என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் மலரும் போது பிரதமர் மோடி, எடப்பாடி இருவரும் கலந்த டபுள் இன்ஜின் அரசாங்கம் மதுரைக்கு என்னெல்லாம் நல்ல திட்டங்களை, நல்ல வசதிகளை, மக்களின் அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணாம மெட்ரோ முதற்கொண்டு எத்தனையோ நல்ல விஷயங்களை கொண்டு வர போகுது. அதெல்லாம் வந்து மக்கள் பார்க்க போறாங்க, நாடே பார்க்க போகுது. நிச்சயமா உங்களுடைய நல்ல தேசிய ஆன்மீக எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். தேர்தலிலேயே முடிவுகள் உங்களுக்கு சாதகமா. நன்றி நேயர்களே, மற்றொரு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.